ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் டெக் ஷாப். நான் உங்கள் நண்பன் ராஜ்குமார், ஆணைக்கோயிலிருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. டிஎன்பிடின்னு சொல்லுவாங்க இந்த அப்ளிகேஷனுக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டெலாம் இப்போ வந்து எல்லா இடத்தையும் பதிவு வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைன்லேயோ இந்த மாதிரி க்யூவில் நின்று நீங்கள் வந்து பதிவு வச்சுட்ருப்பீங்க. ரெண்டாவது என்னன்னா, நீங்கள் கடையில் போய் பதிவு வச்சுட்ருப்பீங்க. அந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து கைரேகைக்கும் சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பீங்க. இப்போ வந்து ஃபாரின்ல உள்ளவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஆதார் கார்டை வந்து பதிவு வைக்கிறது அப்படிங்கிற ரொம்ப சங்கட்டமான ஒரு விஷயம்லாம் நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் அந்த இது உங்களுக்கு ஈஸியான முறையில் நீங்கள் லைனில் நிற்க வேணாம், நீங்கள் வந்து மொபைல் மூலயமா நீங்கள் பதிவு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையிலையும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோக்கு மேலே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நான் டவுன்லோட் பண்ணனால எப்படின்னு உங்களுக்கு நான் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் தான், இந்த பப்ளிக் ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஃபோன் நம்பரு, அதுக்கு அடுத்து வந்து அந்த மெசேஜ் கோடு வரும். ஸோ அதனால் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் டேரெக்டாக நான் உள்ளே போகிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிடியோட இதில் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். அதில் மொத்தம் வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த உரிமம், அதில் வந்து பரிவர்த்தனைகள், அது வந்து புகார் பதிவுகள், எண் விவரங்கள், கடை வேலை நேரங்கள், கடை சரக்கு இருப்பு, ஆதார் பதிவு. பார்த்தீங்களா? இந்த ஆதார் பதிவுங்கிறது நீங்கள் உள்ளே போயிட்டு இதில் வந்து நெட்டில் இது ஃபுல்லாக நெட்டு தான் வேணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் 4 கொடுத்துருக்காங்க. ஆதார் பிரிவுன்னு இருக்கு. இதில் வந்து நேராக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கேன் ஒன்று அந்த கருப்பு கலர் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஆதார் கார்டில். அது வந்து ஸ்கேன் பண்ணுறது கொடுக்கும். இந்த ஒரு பார்த்தீங்களா அந்த ஸ்கேனர் போட்டு கைரேகை போட்டு பார்த்தீங்களா? இந்த ஸ்கேனர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு வைக்கணும். இந்த இடத்துல ஆதார் கார்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஸ்கேன் ஆகி முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்னு வரும். நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் வந்து 4 பேருக்கு ஆதார் கார்டு இருக்கும். ஸோ 4 பேருக்கும் ஆதார் கார்டில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இங்கே சம்மர்பின்னு பார்த்தீங்களா? அது கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உரிமம். இந்த உரிமம் சொல்லிட்டு பார்த்தீங்களா? இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ அரிசி, எவ்வளோ கோதுமை, எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ உள்ள ரேஷன் கார்டுக்கு எவ்வளோ அளவுலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரமும் இதில் இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிவர்த்தனைகள் இருக்குது பார்த்தீங்களா? அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதத்தை தேர்ந்தெடுங்கள். அது வந்து எந்த மாதத்தில் எந்த மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு இது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது புகார் பதிவுகள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த புகார் பதிவுக்குள்ளே போங்க. இந்த புகாரில் வந்து ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் புகாரும் நீங்கள் அதுக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எண் விவரங்கள். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆதார் கார்டு பதிவு வச்சுட்டு, ரேஷன் கார்டு பதிவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்த வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்னோடய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். என்னோடய ஃபோன் நம்பர் கீழே வந்து எந்த ஒதுக்கப்பட்ட கடை அது வந்து பதிவு எண் சொல்லிட்டு 50 சொல்லிட்டு இருக்குது. ஸோ குடும்ப அட்டை எண் எல்லாமே நாங்கள் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இந்த மாதிரி தாங்க இது யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா கடை வேலை நேரம். கடை வேலை நேரம் பார்த்தீங்கன்னா கடை எவ்வளோ நேரம் இது வேலை செய்யும், இது இருக்கும். அதுக்கடுத்து வந்து அரசினர் விடுமுறை எப்போ, எல்லாத்தையும் வந்து எல்லா டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடைக்கு எவ்வளோ சரக்கு வருது, எவ்வளோ வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவரமும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆதார் கார்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் இது. இப்போ இதில் வந்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளில வரவங்களை வெளியேற வேண்டுமா ஆம்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து நம்பரை போட்டு நீங்கள் திரும்பவும் நீங்கள் அந்த மெசேஜ் கோடு கொடுத்து தான் நீங்கள் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். ரத்து சைன் சொல்லிட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம் இதை. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நம்பர் வச்சு நீங்கள் பண்ணிட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ரேஷன் கார்டுக்கு உங்களுக்கு இல்லைனா ஒரே நம்பர் வந்து எல்லாருக்கும் போயிடும். ஓகேங்களா? நீங்கள் ஆதார் கார்டுக்கு வந்து எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அதே நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல அப்ளிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.